சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் ஒரு வீட்டில் மட்டும் அமானுஷ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே வருது. சமீபத்தில் 2 பிணங்கள் அந்த வீட்டில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதா போலீஸ் சொல்கிறாங்க. அந்த வீட்டோட உரிமையாளர் வேற யாரும் இல்லை, அன்னபூர்ணி அரசு அம்மா. இவங்களுடைய கணவனான அரசு இந்த வீட்டில் தான் இறந்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ 2 பிணங்கள் இந்த வீட்டில் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜெருசலைட் அண்ட் நான் உங்க ஜெரஸ். அன்னபூர்ணி அரசு அம்மா என்ற பெண் சாமியார் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவர் தான் அரசு. இந்த அரசு இந்த வீட்டில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. இவருடைய இறப்புக்கு அப்புறம் அன்னபூர்ணி வேறொரு நபருக்கு வாடகைக்கு விடுறாங்க. அவர் ஒரு மருத்துவர்னு சொல்லப்படுது. இந்த மருத்துவர் எப்பவுமே அந்த வீட்டில் தங்காம நைட் நேரத்தில் மட்டும் ஏதோ ஸ்பை மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இந்த அப்பார்ட்மெண்ட், இந்த வீடு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் முழுக்க ஏதோ ஒரு வகையான துர்நாற்றம் வீசுது. அதை அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜனங்க நோட்டீஸ் பண்ணிட்டு அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. விரைந்து வந்த போலீசார் அந்த வீட்டை நல்லா பார்வையிடுறாங்க. அப்போ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது, அந்த வீட்டின் வெளிப்பக்கமா பூட்டு தொங்குது. ஆனா வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியே அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு சாவியை வாங்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போறாங்க. அவங்க பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஏசி, அந்த வீட்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஏசி 16 டிகிரிக்கும் கீழே வச்சு ஓடிட்டு இருக்கு. இன்னொரு உரையத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நடு வீட்டில் ஒரு ஆண் சடலம் பெட்டில் கிடக்கு, இன்னொரு பெண் சடலம் அந்த பெட்டுக்கு அருகிலேயே கிடக்கு. 2 சடலங்களும் அழுகிய நிலையில இருக்கு அப்படின்றத பார்த்து போலீஸ் அதிர்ந்து போறாங்க. உடனடியா போலீஸ் அரசு மருத்துவர்களை அழைத்து இங்க வந்து இங்கேயே நீங்க இந்த ஸ்பாட்ல வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றாங்க. மருத்துவர்களும் அந்த இடத்துக்கு விரைந்து வர்றாங்க. இறந்து கிடந்த இந்த பெண் தலையில அடிக்கப்பட்டு தான் இறந்திருக்கிறதாகவும், இந்த 2 சடலங்களும் சில மாதங்களாவே இந்த வீட்டுக்குள்ள தான் அழுகிய நிலையில இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவர்கள் சொல்றாங்க. அன்னபூர்ணி இந்த வீட்டை வாடகைக்கு விட்டது மருத்துவருக்கு அப்படின்னா, இந்த வீட்டில் கிடக்கக்கூடிய 2 சடலங்கள் யாருடையது மற்றும் இந்த வீட்டில் சடலங்கள் பல மாதங்களாவே அழுகிய நிலையில கிடக்குனா இந்த துர்நாற்றம் இவ்வளவு நாள் வராம இருந்ததுக்கு காரணம் என்ன மற்றும் உண்மையிலேயே அன்னபூர்ணி வீட்டில் அமானுஷ்யம் ஏதாவது இருக்கா? இந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் டீடைல்ஸ் என்ன அப்படின்றத இப்ப பார்ப்போம். அன்னபூர்ணி வாடகைக்கு விட்ட நபரோட பேரு, அதாவது மருத்துவரோட பேரு எபினேசர். போலீஸ் எபினேசரை காண்டாக்ட் பண்ணுறாங்க. எபினேசர், உடனே நீங்கள் ஸ்பாட்க்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட நாங்கள் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எபினேசர் உடனடியாக வராமல் போலீஸ்க்கு போக்கு கட்டுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய அம்மா இருதய நோயாளி, அவங்கள நான் இப்போ விட்டுட்டு வர முடியாது, அவங்கள தனிமையில் நான் விட்டுட்டு வர முடியாது, அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனால் போலீஸ் அவரை விடாமல் உங்கள் வீட்டில் 2 சடலங்கள் அழுகிய நிலையில் கிடக்கு, அது யாருன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமா என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் உடனடியாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக எபினேசர் அங்கிருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாரு. எபினேசர் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எபினேசர் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா அப்படின்னு போலீஸ் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, திருமுல்லைவாயில் போலீஸ் ஸ்டேஷனில் எபினேசர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. டயாலிசிஸ் சிகிச்சைக்காக 70 வயது சாமுவேல் சங்கரும் அவருடைய மகள் சந்தியா வயது 37, இவங்க இருவரும் எபினேசரை சந்திக்க போனாங்க. ஆனா போனவங்க திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. இவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமுல்லைவாயில் போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த கிரைம்ல தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த பெண் பேரு சந்தியா, இவங்க தலையில தாக்கப்பட்டு தான் இவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. தெரியாத விஷயம், இந்த சாமுவேல் சங்கர், இந்த இறந்த ஆண் சடலம் எதனால இறந்தாரு அப்படின்றது தெரியல. இத எபினேசர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு போலீஸ் வெயிட் பண்றாங்க. எபினேசர் போலீஸ் கிட்ட சிக்கினதுனால அன்னபூர்ணி வீட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் அமானுஷ்யம்னு நினைச்சிட்டு இருந்த நிழல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிச்சு. அந்த எபினேசர் என்ன சொல்றாப்லனா, காஞ்சிபுரம் ஓர்கை பாரதிதாசன் நகரை சேர்ந்த எபினேசர் தனக்கு வயது 35 என்று சொல்லிட்டு அன்னபூர்ணிட்ட நான் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கிருந்து சிகிச்சைக்கு மருத்துவமனைக்கு சென்று வந்துட்டு இருந்தேன். எனக்கு சோசியல் மீடியால ஆர்வம் அதிகம். நான் இன்ஸ்டாகிராம்ல பல மணி நேரம் நான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சிந்தியா அப்படின்ற ஒரு பெண்ணை நான் இன்ஸ்டாகிராமில் சந்தித்தேன். அவங்கக்கிட்ட நான் சேட் பண்ணேன். அவங்கக்கிட்ட நான் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. இந்த நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து அது காதலாக மாறுச்சு. இந்த சிந்தியா கணவனை பிரிந்து
தன்னுடைய அப்பா கூட வாழ்ந்து வந்தாங்க. தன்னுடைய அப்பாவுக்கு டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்கள நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு அவங்கள அழைக்கும் போது அவங்க அப்பாவை விட்டு நான் வர முடியாது, அப்பா கூடவே நான் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் உன்னோட சேர்த்து உன்னுடைய அப்பாவையும் நான் பார்த்துக்கிறேன், என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால என்னுடைய வீட்டுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. சிந்தியாவையும் அவருடைய அப்பா சாமுவேல் சங்கரையும் அன்னபூர்ணி வாடகை கொடுத்த வீட்டில் தங்க வச்சு சிந்தியா கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல சந்தோஷமா இருந்ததா எபினேஷர் குறிப்பிட்டாரு. மேலும் சிந்தியா மேல இருந்த அளவு கடந்த காதல்னால சாமுவேலை சரிவர கவனிக்கல, அதனால கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி சாமுவேல் இறந்து விட்டதா சொல்றாரு. மேலும் சிந்தியா இதை அறிஞ்சு அவரு தன் மேல கோவப்பட்டு அவங்க சண்டை போட்டதாகவும், அந்த சண்டையில தான் சிந்தியாவை பிடிச்சி தள்ளினதுனால சிந்தியா கீழே விழுந்து அவருடைய தலையில அடிபட்டு சிந்தியாவும் இறந்து விட்டதா குறிப்பிட்டாரு. இந்த சம்பவம் போலீஸ்க்கு தெரிஞ்சா சிறையில் அடைச்சிருவாங்க, உடல்நிலை சரியில்லாத நம்ம அம்மாவை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு பயந்த எபினேசர் இந்த 2 உடல்களையும் எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்கு சரியான துணிச்சல் இவருக்கு இல்லாததுனால அந்த வீட்டிலேயே சடலங்களை வச்சிட்டு தயங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. மேலும் அந்த உடல்கள் மேல சில ரசாயனங்களையும் போட்டு எம்ஃபார்மிங் செய்யக்கூடிய மருந்துகளை இந்த உடல்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணதாகவும் சொல்றாரு. மேலும் ஏசியை 16 டிகிரிக்கு வைத்து இந்த துர்நாற்றம், இந்த உடல்கள்ல இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் வெளியில போகாத வகைக்கு இவர் செட் பண்றாரு. ஏசி தொடர்ந்து ஓடிட்டே இருந்ததை வச்சு அந்த வீட்டில் ஆட்கள் தொடர்ந்து வரவும் போகவும் இருந்திருக்காங்கன்னு அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜனங்க சந்தேகமே இல்லாம இருந்திருக்காங்க. இந்த எபினேசர் அந்த வீட்டுக்கு நைட்டு போய் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நோட்டை விட்டுட்டு போயிருக்காரு. இதை கேட்ட போலீஸ் எபினேசரை இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க. அண்ட் ஜேடிஎல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு கிரைம் வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jairus.